ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் வக்ஷஸ்தல அவஸ்தானஸ்தபகம் ஸ்லோகம் 23. நிரத்யயம் நீல மகோநிதானம் காந்தம் முகுந்தாபிதமிந்திரேத்வம் நிரஞ்சனைர் ஏவ ஜனைர் கிரஹீதம் வீக்ஷ்ய ஸ்திதா வக்ஷசி ரக்ஷிதும் கிம். நிரத்யயம் நீல மகோநிதானம் காந்தம் முகுந்தாபிதம் இந்திரேத்வம் நிரஞ்சனைர் ஏவ ஜனைர் கிரஹீதம் வீக்ஷ்ய ஸ்திதா வக்ஷசி ரக்ஷிதும் கிம். எம்பெருமானை இந்த ஸ்லோகத்தில் புதையலாக வர்ணிக்கிறார். அவனோ மகாநிதி, ஸ்ரீநிதி, அபார கருணாநிதி. அந்நிதியை எல்லோரும் விரும்புவர். எவ்வளவு செலவழித்தாலும் தீராதது, எவ்வளவு துதித்தாலும் துதிக்க முடியாது. அந்நிதியை யாரும் அபகரித்துச் செல்லா வண்ணம் நீ மார்பில் அமர்ந்து காக்கின்றாயோ என துதிக்கின்ற. மகாபத்மம், பத்மம், கூர்மம், கமட்டம், கச்சபம், முகுந்தம், குந்தம், நீலம், வரம் என 9 நவநிதிகள் உள்ளன. ஒரு வகை அஞ்சனத்தை பூசிக்கொண்டால் அது பூமியில் மறைந்து கிடப்பதை வெளியில் காட்டும். நாராயணன் என்னும் நிதியை அஞ்சனம் பூசாதவர்கள் எடுத்துச் செல்லாது காப்பதற்காகத்தான் நீ முகுந்தம் என்கின்ற நடுப்பகுதியில் வீற்றிருக்கின்றாயா என்று கவி வினவுகின்றார். நாராயணன் எத்தகைய தோஷமும் இல்லாதவன். அவனை அபகத பாப்மா என்று அழைப்பர். நீருண்ட மேகம் போல நீல நிறத்தவன். முக்தியை தருபவனாதலால் முகுந்தன் என்ற பெயருடையவன். லக்ஷ்மி நாயகன். இவனை பாபமில்லாதவர்கள் எளிதில் அடைந்து விடுகின்றனர். பாபிகள் எப்படி அடைவது? நீயோ அவனுக்கும் ரட்சகி, அதேபோல் எங்களைப் போன்ற பாபிகளுக்கும் ரட்சகியாக திகழ்கிறாய். ஆகவே என் போன்றோரும் அவனை அடைய வேண்டும் என்று அவன் மார்பில் வீற்றிருக்கின்றாயா என்று கவி வினவுகின்றார். நிரத்யயம் நீல மகோநிதானம், நிரத்யயம் நீல மகோநிதானம் காந்தம் முகுந்தாபிதம் இந்திரேத்வம், காந்தம் முகுந்தாபிதம் இந்திரேத்வம் நிரஞ்சனைர்யேவ ஜனைர் கிரஹீதம், நிரஞ்சனைர்யேவ ஜனைர் கிரஹீதம் வீக்ஷ்ய ஸ்திதா வக்ஷசி ரக்ஷிதும் கிம், வீக்ஷ்ய ஸ்திதா வக்ஷசி ரக்ஷிதும் கிம். நிரத்யயம் நீல மகோநிதானம் காந்தம் முகுந்தாபிதம் இந்திரேத்வம் நிரஞ்சனைர்யேவ ஜனைர் கிரஹீதம் வீக்ஷ்ய ஸ்திதா வக்ஷசி ரக்ஷிதும் கிம். தாயார் திருவடிகளே சரணம்.